ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ நிற்கிற இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி சூரங்குடி. ஸோ இங்கே தான் நான் படித்தேன். 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த ஸ்கூலை பார்க்கும்போது நம்மளுடைய படித்த நண்பர்கள் எல்லாமே நம்மளுக்கு நினைவு வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பொதுவாகவே இந்த மாதிரியான வகுப்பறைகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள், நம்மளுடைய வகுப்பு ஆசிரியர் எல்லாமே நினைவுக்கு வர்றாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணியை பொறுத்த வரைக்கும் அது வந்து சேலரிக்காக வேலை பார்க்குற பணி கிடையாது. அது அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி, அவங்க சேலரியில கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக வேலை பார்க்கற கிடையாது. அவங்களுக்கு ஒரு உண்மையான மகிழ்ச்சி என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கி, அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட கூட சொல்றேன். இந்த சூரங்குடி ஸ்கூல் வளாகத்தில் நிற்கக்கூடிய இந்த வாதுமை மரம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான், என்னுடைய நண்பர் ரதீஷ் மற்றும் ஆசிரியர் திருமதி பிரேமா அவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த மரத்தை நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது வச்சோம். ஸோ அது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிழல் தரும் இதாட்டு, ஒரு வரலாறாட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாட்டு இருக்குது. இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு சின்னதாக வச்சு இன்னைக்கு உயர்ந்த நிலை அடையும் போது அது ஒரு மகிழ்ச்சியை தாண்டி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிலையை தருது. அதே போல தன்னோடு படித்த மாணவர்கள் ஒரு உயர்ந்த நிலை அடையும் போது ஒரு ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு மகிழ்ச்சியை தாண்டி ஒரு உணர்வு. அதுக்கு எவ்வளவுதான் சேலரி கொடுத்தாலுமே இதாகாது. ஒரு டாக்டர் பலருடைய உயிரை காப்பாத்துறாங்க. ஒரு இன்ஜினியர் உலகம் ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய கட்டடங்கள் வடிவமைக்கிறாங்க. ஒரு பிரதமர் நாட்டை வழி நடத்துறாரு. ஆனா இந்த மூணையுமே உருவாக்குறது ஒரு ஆசிரியர் தான். பொதுவாகவே நம்மளே போன்றவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வேலை பார்க்கறதா கெத்துன்னு இருப்போம். ஆனா ஆசிரியர் வேலை பார்க்கறவங்களுக்கு உண்மையான கெத்து என்ன அப்படின்னாக்கி, பெரிய ஸ்கூல்ல வேலை பார்க்கறதா, அரசு பள்ளியா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க உண்மையான கெத்துனா, தன்னோடு படிச்ச மாணவன் ஒரு உயர்நிலை அடையும் போது அது என்னோட டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த நேரம் டீச்சருக்கு ஒரு கெத்து வரும் பாருங்க, அதுதான் அவங்களோட உண்மையான கெத்து. ஸோ பொதுவாக நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் இருந்தாக்கி இன்னைக்கு அவங்க லீவ் போட்டுற மாட்டாங்களான்னு தோணும். ஏன்னா அந்த கிளாஸ்ல நம்ம ஜாலியா இருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு அந்த டீச்சரை பாத்திர மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கு. பொதுவாக நம்மளை போன்றவர்கள் எல்லாமே ஒரு ஆசிரியர் கொடுக்கக்கூடிய உண்மையான எதுனா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு டீச்சர் நான் இன்னைக்கு இந்த லெவலில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பரிசு. ஸோ இது எல்லாமே நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்புறேன். ஸ்கூல்ல பார்க்கும்போது பழைய டீச்சர்ஸ்கள் ஞாபகம் எல்லாமே மனசுல வந்து போகுது. நண்பர்கள் விளாகு. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.